என்னம்மா இது? நல்லா சம்பாதிக்கிறீங்க, நல்லா வருமானம் வருது. ஒரு மிக்ஸி ஒன்று வாங்கி போட்டா 5 நிமிஷத்துல சட்னி அரைச்சிடலால. இப்படி கஷ்டப்பட்டு அம்மில அரைச்சிக்கிட்டு இருக்க. ஐயோ போங்க அண்ணே, எங்க கடை நல்லா ஓடுறதுக்கு காரணமே இந்த அம்மி கல்லுதான். என்னதான் புது டெக்னாலஜி வளர்ந்தாலும் அந்த காலத்து மாதிரி அம்மிக்கல்ல சட்னி அரைக்கிறதே தனி டேஸ்ட் தான். இந்த அம்மிக்கல்ல சட்னி அரைக்கிறதுனாலதான் எங்களோட கடையில இருக்க சட்னி சாம்பார் எல்லாம் அவ்வளவு டேஸ்டா இருக்கு. ஓஹோ, இதுதான் விஷயமா? ரைட், இதே டெக்னாலஜிய நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம். அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் அவங்க வீட்ல தோசை சாப்பிட்டுக்கிட்டு அவனோட வீட்டுக்கு போறான். போயிட்டு அவனோட மனைவி கிட்ட சொல்றான். அடியே குண்டம்மா, அவன் கடையில இருக்கிற சாம்பார் சட்னி எல்லாம் எப்படி தெரியுமா இவ்ளோ டேஸ்டா இருக்கு? அவனோட பொண்டாட்டி அம்மிக்கல்ல சட்னி அரைக்கிறாடி. அதுக்கு நான் என்ன பண்றது? நம்ம வீட்ல தான் ஜம்முன்னு இவ்ளோ பெரிய மிக்ஸி இருக்குதுல, அதுல ஆட்ன கிடக்குது. அடிப்போடி கூறு கெட்டவளே, இந்த மிக்சியில ஆட்டுறதுனால தான் நம்ம கடையோட சட்னி சாம்பார் டேஸ்டே இருக்க மாட்டேங்குது. ஒழுங்கா நான் சொல்றது செய். நம்ம வீட்ல இருக்கிற அலமாரில ஒரு ஆட்டாங்கல்லும் அம்மிக்கல்லும் இருக்கு. ஒழுங்கா இனிமே அதுல சட்னி செய் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அவங்கள மாதிரியே பழங்காலத்துல யூஸ் பண்ண அம்மிக்கல்ல சட்னி செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் செந்தில் கடைய விட சந்துருவோட கடைக்கு தான் கூட்டம் அதிகமா வந்தது. என்னடி இது? நம்ம என்ன பண்ணாலும் நம்ம கடைக்கு கூட்டமே வரமாட்டேங்குது. நேரடியா சந்துரு கிட்டே போய் கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்துருவோட கடை இவ்வளவு நல்ல போறதுக்கு காரணம் என்னன்னு கேக்கறதுக்காக செந்தில் சந்துருவோட கடைக்கு போறான். எப்பா சந்துரு, எப்படிப்பா உன்னோட கடை மட்டும் இவ்ளோ நல்லா போகுது? உங்கள மாதிரிதான் நாங்களும் ஆட்டாங்கல்லையும் அம்மிக்கல்லையும் எல்லாம் பண்றோம். ஆனா எங்க கடைக்கு மட்டும் கூட்டமே வரமாட்டேங்குது, ஏன்பா? அது ஒன்றும் இல்லப்பா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கைப்பக்குவம் இருக்கும். என்னதான் எல்லாரும் ஒரே மாதிரியே சமையல் செஞ்சாலும் சில பேர்த்தோட கைப்பக்குவம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி என்னோட மனைவியோட கைப்பக்குவம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு தனித்திறமை ஒன்னாக்கு இருக்கும். யோசிச்சு பார்ப்பா. இப்படி போக போக சந்துருவோட கடை நல்ல வியாபாராக ஆரம்பிச்சுது. செந்தில் ஓட கடை ரொம்ப நஷ்டத்துல போக ஆரம்பிச்சுது. அவங்களும் கடைய வித்துட்டாங்க. அப்படி ஒரு நாள், என்னப்பா 2-3 நாளா கடையே போடல, என்னதான் ஆச்சு உனக்கு? அது ஒன்றும் இல்லப்பா. பஸ் நானே பிரெட் ஆம்லெட் கடை வச்சிருந்தேன். அது சரியா ஓடலன்னு அந்த கடையை வித்துட்டு தோசை கடை போட்டேன். இப்போ தோசை கடையும் நஷ்டத்துல போயிருச்சு. இப்போ இந்த கடையும் விற்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. இனி நான் என்னதான் பண்றது? அப்படின்னு சொன்னதும் சந்தரு செந்தில் கிட்ட இப்படி சொல்றா. டேய், என்னதான் இருந்தாலும் நீ என் நண்பன்டா. உன்னை நான் கஷ்டத்துல விட்டுருவேனா? அடுத்தவங்க என்ன பண்றாங்கன்னு நீ யோசிக்காத.